வெல்கம் டு சென்னை டு லண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் கிரெப். பேன்கேக்குக்கும் கிரெப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேன்கேக்கில் வந்து ஒரு ரைசிங் ஏஜென்ட் போடுவோம். இந்த பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் மாதிரி போட்டாக்கதான் அப்போ இட்லி மாதிரி புஸ் புஸ்ன்னு வரும். இந்த கிரெப் வந்து தோசை மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கிரெப்ஸில் வந்து ஸ்வீட்ஸ் கிரெப்ஸும் பண்ணுவாங்க, சேவரி கிரெப்ஸும் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஸ்வீட் கிரெப்ஸ். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரெப் பண்ணுறதுக்கு நமக்கு 1 கப் பிளெயின் ஃப்ளவர் வேணும், இல்லைனா மைதா மாவு. அதுக்கு வந்து ஒரு 250 to 300 ml மில்க் வேணும், பால். அப்புறமா 2 முட்டை, அப்புறமா கொஞ்சோண்டு சால்ட், இவ்வளோதான் தேவை. கிரெப்ஸில் வந்து லம்ஸ் வரக்கூடாது, அதனால் நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டு அதை பீட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை, அப்புறம் பிளெயின் ஃப்ளவர் போட்டுக்கலாம், அப்புறம் பால். இதெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். கிரெப் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் லம்ஸே இல்லாமல் இருக்கணும். இப்போ கிரெப்ஸ் பண்ணலாம். இப்போ கிரெப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து கிரெப் மேக்கர் வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக கிரெப்ஸ் வந்து கிரெப் மேக்கர்ஸில் தான் பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டிலையே பேனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரெப் மேக்கரோட வந்து இந்த மாதிரி ஸ்பேட்சுலாம் ஒன்று வரும். அப்புறம் வந்து இந்த கிரெப் ஸ்ப்ரெடர்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தண்ணியில் எப்படி போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த கிரெப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாவு இதில் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அது வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அது வந்து ஸ்மூத்தாக வரணுன்றதுக்காக அப்படி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிரெப் ஊற்றிடலாம். நடுவில் மாவு ஊற்றிட்டு இந்த கிரெப் ஸ்ப்ரெடர் எடுத்துகிட்டு மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு கலர் மாறி இருந்தாக்க குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். கோதுமை தோசை மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும், அவ்வளோதான். இப்போ பேனில் கிரெப் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தின்னாக இருக்கும். லைட்டாக அப்படி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஷேப்பில் வந்துடும். அவ்வளோதான். நம்ம தோசை கரண்டி வச்சு பண்ணோன்னாக்கா அந்த தோசை மார்க்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இப்படி தான் இருக்கணும், ஃப்ளாட்டாக. ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கிரெப்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம கிரெப்ஸில் வந்து சுகர்லாம் போடலை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதில் நிறைய ஸ்வீட்னிங் நிறைய போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நட்டெல்லா ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். நட்டெல்லா ஸ்ப்ரெட் இல்லைனா சாக்லேட் ஸ்ப்ரெட் போடலாம், ஜாம் போடலாம், எதுனாலும் போடலாம். அப்புறம் வந்து வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, அப்புறமா ப்ளூபெரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிரெப் எடுத்தாச்சு. ஸோ இப்படி இருக்கிற கிரெப்பை ஹாஃபாக மடிச்சிக்கலாம். இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு சைடில் வந்து வாழைப்பழம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அதை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான பனானா கிரெப் ரெடி. ஸோ மடிச்சும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி மடிக்காமலையும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம உள்ள சாண்ட்விச் மாதிரி பண்ணிடலாம். இன்னொரு லேயர் லைட்டாக அவ்வளோ. இதில் இந்த ஸ்ட்ராபெரிஸ் வச்சிடலாம். இப்படி ஃப்ளாட்டாக வெட்டி வச்சாச்சு. நம்ம என்னன்னாலும் வேரியேஷன்ஸ் இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எதுவும் வைக்க தேவையில்லை அப்படின்னா, ப்ளெயினாக வைக்கணுன்னா நீங்கள் வந்து அந்த மாவு அந்த பேட்டர் ரெடி பண்ணும் போதே இல்லை நீங்கள் சுகர் தேவையான அளவு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ரெடி. இப்போ பனாஃபி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், பனாஃபின்றது பனானா அண்ட் டாஃபி மிக்ஸ்சர் தான் வந்து பனாஃபி. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து
பட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டையும் வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணோன்னாக்க நம்மளுக்கு டாஃபி கிடச்சிரும். அப்புறம் இந்த பனானாவை வந்து நம்ம போட்டோன்னாக்க ஸோ Banoffee நம்ம பண்ணிடலாம். ஒரு 1 minute கிட்ட நம்ம அதை பாயில் பண்ணிவிட்டு இந்த பனானாஸை உள்ளே போட்டுடலாம். குக்லாம் ஆக தேவையில்ல, அதை கோட் பண்ணால் போதும். அவ்வளோதான். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ இந்த Banoffee மிக்ஸ்சரை நம்ம க்ரெப்பில் வைக்கலாம். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு Nutella. இந்த crepe அண்ட் Nutella பனானா காம்பினேஷன் வந்து சூப்பர்பாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த Banoffee அந்த மிக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். க்ரெப்னாலே மோஸ்ட்லி Nutella தான் போட்டுட்டு இப்போ இந்த கேரமலைஸ்ட் பனானா வந்து குக் ஆகலை, பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக அந்த சாகியாக இருக்கும் அந்த ஹீட்டுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பட்டர்லாம் ரொம்ப போட்டுருவேன்னா இல்லைன்னா ரொம்ப வெளியில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரையாக அந்த வாழைப்பழத்தை மட்டும் வைக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சூப்பர்பான ஒரு Banoffee ரெடி. இப்போ நம்மளோட crepes எல்லாம் ரெடியாக இருக்குது. பனானா crepe, ஸ்ட்ராபெரி crepe, Banoffee crepe 3 ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இந்த க்ரெப் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். நம்மளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.